What is up YouTube? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அண்ட் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் ஒரு தடவை போய் டமால் நடிச்சிடுங்க. ஸோ இன்றைக்கி ரோட் டு 250K பேஅவுட்ஸோட day 1. So today is June 2nd. It was actually a very very good day. Monday I thought okay ஒரு மாதிரி கேவலமாக பீ மாதிரி இருக்க போதுன்னு நினச்சேன். ஆனால் surprisingly to my favor, I don't know, it turned out to be very very good. I got a monster trade 1 to 5 எடுத்தேன். பட் I could have held it a little longer ஏன்னா மேலே தான் draw on liquidity இருந்தது previous day high. But at the same time I didn't want to be super greedy about it. I just wanted to put my risk on the table and take it out. So இதுக்கான breakdown அடுத்து வரும். So right now I'm up by 400 and something. So right now on the 50K eval அதில் வந்து I'm up by 400 and something, little over, like close to 500. Okay, ஒரே ஒரு trade தான் போட்டேன், close to 500. So we still have, I believe 3000 எடுத்தா பாஸ் பண்ணோம். So we still have probably 2600 and the 400 and some change கரெக்டாக தெரியல. So we still have like 2600 to pass this evaluation. I'm just going to take it very slow. வெறும் நியூ ஆப்ஷன் மட்டும் தான் ட்ரேட் பண்ண போகிறேன். That's the plan and hopefully I succeed. ஸோ day 2 என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். Today is day 2 of road to 250K in payouts. இன்றைக்கி பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற அளவுக்கு நான் எதுவும் பண்ணலை. To be very honest, I did some sort of little bit of கொஞ்சம் mistakes to be very very precise. ஸோ நேத்திக்கு that is day 1 Monday அன்றைக்கி as I said $500 நான் பண்ணிட்டேன். ஆனால் இன்றைக்கி day 2 market was kind of choppy என்னோட கண்ணுக்கு. அகேன் யூ ஷுட் நெவர் blame the markets. ஸோ என் கண்ணுக்கு அது ஒழுங்காக தெரில. நான் கொஞ்சம் லைட்டாக ஸ்டூப்பிடாக இருந்ததுனால I lost whatever I made yesterday. And then ஒரு நல்ல ட்ரேடு வந்துச்சு, அதில் I made 1200. ஸோ at the end of day 2 I'm up by 1200. And இந்த சேலஞ்சுமே இஸ் லைக் இட்ஸ் கைண்ட் ஆஃப் மேக்கிங் மீ ரியலைஸ் த டெசிஷன்ஸ் தட் ஐம் டேக்கிங் இன் லைஃப் இன் அ டே டு டே பேசிஸ். ஏன்னா நான் அந்த ஸ்டூப்பிடான அந்த மிஸ்டேக்ஸை நான் பண்ணாமல் இருந்திருந்தா அந்த 500 ப்ளஸ் ஒரு 1200 I would have been at 1800 or 1900 give or take, right? So that is very very stupid. And then நான் மொத்த பிஎன்எல்லையுமே லாஸ் பண்ணது was even more stupid. I should have kept my risk in place, ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணியிருக்கணும். அதுவுமே நான் பண்ணல. ஸோ ஐம் ஆக்சுவலி நாட் வெரி ஹாப்பி அபவுட் மை ப்ராக்ரஸ் டுடே. பட் eventually அது பெட்டர் ஆகும்னு நினைக்கிறேன். இல்லைனாக்கா நோ ஷிட் இஸ் கோனா ஒர்க் ப்ரோ, தட் இஸ் ஃபார் ஷோர். ஸோ டே 3ல பார்ப்போம் கைஸ். டே 3 ஓட அப்டேட் தான் நம்ம பார்க்க போகிறோம். Apparently day 3 was actually good. இன்னைக்கு it turned out to be pretty good. ஏன்னா நான் நேத்திக்கு பண்ண எந்த தப்பையும் இன்னைக்கு நான் திருப்பி பண்ணலை. அதுதான் என்னோட ஒரே ஒரு இன்டென்ஷனாக இருந்தது. I didn't want to do the same mistakes that I did yesterday. ஸோ நேத்திக்கு எனக்கு கொஞ்சம் சாப்பியாக டபுள் சைடடாக இருந்தது. அண்ட் அதை நான் இன்றைக்கி ரெக்டிஃபை பண்ணிட்டேன். அதனால் I was able to catch a monster trade. I risked somewhere around $80 to $100 in the initial position, and then I scaled into it, and then the trade turned out to be a $1,200 TP. So this puts my equity right at $52,400. We just need 600 more to pass this evaluation, which is basically like 3 நாள் தான் ஆயிருக்கு. 3 நாள் ஆஃப் சாலிட் ப்ராப்பர் எக்ஸிக்யூஷன்ஸ். அதுலேயுமே நான் ஒரு நாள் தப்பு பண்ணிட்டேன். இல்லைனா வந்து இன்னும் கொஞ்சம் மேலே வந்திருப்பேன் ஈக்விட்டியாக பார்த்தாக்கா. பட் we learn from our mistakes and I also learn from my mistakes. That's what I did. Hopefully I don't jinx it. நாளைக்கு day 4 நல்லா போகும்னு நான் நினைக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் வேறு எதுவுமே இங்கே பெருசாகவும் நான் பண்ணலை. பிகாஸ் I cannot be happy about me catching a TP ஒரு 10-hour trade எடுத்து I cannot go and flex it on my socials. ஏன்னா ட்ரேடிங் இஸ் ஆல் அபவுட் நம்ம பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்ட்ராட்டஜியை எக்ஸிக்யூட் பண்ணாமல் ஆன் அ டே டு டே பேசிஸ். பிகாஸ் நம்ம டே டு டே பேசிஸில் ப்ராப்பராக பண்ணிட்டு இருந்தால் த ப்ராபபிலிட்டிஸ் வில் டர்ன் அவுட் அண்ட் விச் வில் ஆக்சுவலி ப்ளே அவுட் இன் யோர் ஃபேவர் ஆன் அ லார்ஜர் டேட்டா செட். ஒரு 10 ட்ரேட் போட்டு ஒரு 60% வின் ரேட் வர்றதும், அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 100 ட்ரேடில் அப்ளை பண்ணிங்கன்னா அப்போ வர வின் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் 1000 ட்ரேடில் போட்டிங்கன்னா அப்போ வர வின் ரேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஐ நோ இட்ஸ் கோனா ஒர்க் ஆன் மை ஃபேவர். ஆனாலுமே இந்த டாக்குமெண்டேஷன்ன்றது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது. ஐம் நாட் வெரி யூஸ் டு இட். பட் லெட்ஸ் கிவ் இட் அ ட்ரை. மேபி தோத்துருவேன். தோத்தா என்ன,
திருப்பி ட்ரை பண்ணுவோம். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. டே 4 I'll keep you posted. இன்றைக்கி டே 4. நான் சொன்ன மாதிரியே ஜிங்க்ஸ் பண்ணிட்டேன் கைஸ். ஒரு மாதிரி எனக்கே என்னை பார்த்தா கொஞ்சம் அசிங்கமாகவும் கேவலமாகவும் தான் இருக்குது. ஏன்னா who in their right mind will do this? நீங்களே யோசிங்களேன். Like I was just $600 away from passing the stupid eval, and then I took like ரெண்டு loss, which was $100 and $200, so which was around $300. All I had to do was fucking accept the loss and then come back the other day. But stupid, I went on fucking tilt and then I lost 1,200. லைக் யார் பண்ணுவா சொல்லுங்களேன்? வெறும் 600 தான் பண்ணணும். எல்கேஜி யூகேஜி பையன்கிட்ட போய் நான் அதை சொன்னால் கூட அவன் காரியம் மூஞ்சில் துப்பிடுவான். இதை வந்து நான் எப்படி இப்போ நான் இதை லாஸ் எடுத்தேன்றது ஒரு பக்கம் டென்ஷன். ஆனால் அந்த லாஸை வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி நான் இப்போ யூடியூப்பில் போடுன்றது வந்து இன்னொரு ஐயோ முடியாத அளவுக்கு எனக்கு வந்து ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகுது. ஸோ இப்போ இதெல்லாம் உட்காந்து எடிட் பண்ணுறதுக்கு என்னால் பார்க்கக்கூட முடியாது. ஸோ இது அப்படியே தான் இருக்க போகுது. ஆனாலுமே ஐம் லைக் நான் ஏன் இப்படி பண்ணேன் அப்படின்றதுக்கான ஆன்சர் வந்து எனக்கு இன்னமும் கிடைக்கல. நான் யோசிக்கிறேன், ஃபஸ்ட்டு ஒரு வேளை தப்பாக ரிஸ்க் போட்டோமா, இல்லை கரெக்டாக தான் எடுத்தோம். நம்ம வின் ரேட் படி பார்த்தா இன்றைக்கி ரெட் டே தான். ஸோ ஐ ஜஸ்ட் ஹாவ் டு ஃபக்கிங் மேனேஜ் ரிஸ்க். லைக் ஹவு ஃபக்கிங் ஹார்ட் கேன் இட் பி டு ஜஸ்ட் keep my fucking hands to myself. I just fucking went 3 steps back. So ஏன்னா இந்த கருமம் வர drawdown trail ஆகும். ஸோ I was up by 52,400. இப்போ I'm down by 1,200. So it's like I only have 1,300 in drawdown and then I need to make 1,800. It is already fucking மண்டை வலிக்குது கைஸ். இட்ஸ் லைக் ஒருவேளை நான் தோத்துருவேனோ. இப்போ நான் வேறு இதை வீடியோவை வேறு எடுத்து சீரியஸாக போடுறேன். இப்படி போட்டேன்னா என் பிராண்ட் நேம் என்ன ஆகுறது? யாரும் நம்மளும் மதிக்க மாட்டாங்க எப்பவும் போல். சப்போஸ் ஜெயிச்சிட்டா அதுக்கு நான் ஒழுங்காக ட்ரேட் பண்ணணுமே. ஐயோ, இதை பற்றி யோசிச்சாலே ஒரு பக்கமாக தலை வலிக்குது கைஸ். லைக் ஒரு பக்கமாக தலை பயங்கரமாக வலிக்குது எனக்கு. இது பேசாமல் இதை நிறுத்திடலாமா அப்படின்னு தோணுது. ஆனால் ஆரம்பிச்சுட்டு நிறுத்தக்கூடாது. இட்ஸ் லைக் என்னோடய பர்சனாலிட்டி இஸ் ஐ நெவர் ஸ்டாப் இஃப் ஐ ஸ்டார்ட் சம்திங், ரைட்? ஸோ இதை நான் நிறுத்தக்கூடாது. இதை கரெக்டாக கொண்டு போகணும். போன தடவையே வந்து நம்ம ஒழுங்காக பண்ணல. அதுக்கு காரணம் வந்து நானே தேவையில்லாமல் 90 days பண்ணுறேன்னு ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் போட்டுக்கிட்டேன். இப்போது நான் அந்த டைம் லிமிட்டையும் இதுலேருந்து மயிறு எடுத்துட்டேன். ஆனாலும் why the fuck did I take that loss? Like, why the fuck did you take that loss, Ben? You were just $600 fucking away from passing that eval. And I did some stupid shit, bro. Like, I genuinely think I'm stupid. Bro, 2 லாஸுக்கு அப்புறம் மூடிட்டு லாக் பண்ணுறது தான் முடியலன்னா நான் என்ன பண்ண போகிறேன்? I cannot even pass this evaluation with this fucking mindset. Let alone the payout goal of fucking $250,000. ஈவேலே பாஸ் பண்ண முடியாது. நாங்கள் இந்த 250K payout எடுக்கிறது. So this is what happened today. I am not very happy, or I don't know how I should feel. It's just that I feel fucking terrible about it. இன்னைக்கு Thursday, June 5th வேறு. தலைவலி இது கைஸ். ஸோ நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏதாவது பண்ணுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். ஓகே, இன்றைக்கி டே 5, road to $250,000 in payouts. அண்ட் ஃப்ரைடே டர்ன்ட் அவுட் டு பி அ டீசன்ட் டே. ஏன்னா நான் நேற்றுக்கு பண்ண லாஸை அப்படியே ரிக்கவர் பண்ணிட்டேன். அகேன் ரிக்கவர் இஸ் அ வெரி பேட் வேர்ட் டு யூஸ். பட் மண்டக்குள்ளே வரதை நான் அப்படியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஐம் ஜஸ்ட் நாட் ஈவன் இன் த ரைட் மைண்ட் டு டாக். ஏன்னா look at it this way. I was already up by $52,400 at the end of Wednesday. And Thursday நான் ப்ராப்பராக ரிஸ்க் மேனேஜ் பண்ணியிருந்தேன்னா, let's say if I cut my loss at $300 and if I had called it a day, நான் இன்றைக்கி பாஸ் பண்ணிருப்பேன் வேலை.
So I'm fucking mad about the decisions that I took on Thursday. Inniki, yeah, it was okay, but I'm still not proud about it. ஏன்னா see, trading is not about how much you make. Trading is all about how much you lose. So ஒரு நல்ல ப்ராஃபிட்டபிளான ட்ரேடர் வந்து can be identified by his biggest losses, which will actually be 3 times lesser than his biggest wins. So like average wins விட 3 times lesser தான் இருக்கணும். That is the rule. That is how probability will play out on a larger data set. எனக்கு I don't know what I should feel right now, whether I should feel happy about following my plan, illa whether I should feel bad about what I did on Thursday. I feel like இதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாமே. அப்படிதான் நான் Thursday ட்ரேடே பண்ணாம விட்டுருந்தேனாக்கா I would have been at the same fucking equity. ஸோ என்னோட மென்டல் கேபிட்டலை நான் எக்ஸாஸ்ட் பண்ணிட்டேன், அது மட்டும் எனக்கு தெரியுது. அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் 5 days and I already feel horrible. Like worst bro. I don't know how these guys are making these kind of vlogs or series, so if it's like something related to trading, see, taking trades itself is hard, and then managing that shit is even more harder. Taking a loss sometimes hurts, and அந்த கருமத்தை வந்து டாக்குமெண்ட் பண்ணி யூடியூப்ல போடுறது வந்து இட்ஸ் லைக் I don't know, bro. I'm putting my fucking brand value and then my reputation on the line, trying to complete this challenge publicly just to inspire people and then tell them that even they can do it if they try it long enough. ஆனால் அது வரைக்கும் என்ன நடக்க போகுது, இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஒரு வாரத்திலே நான் இப்படி ஃபீல் பண்ணுறேன். இன்னும் நான் இந்த பாஸ் பண்ணி இதிலேருந்து பே அவுட் எடுத்து அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணி 250K போகிறதுக்குள்ளே எனக்கு இருக்கிற முடியெல்லாம் நிறச்சிருமா இல்லை தெரியல. எனக்கு இது வந்து ஒரு பிக் பாஸ் மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். ஸோ நான் என்னென்ன தப்பு பண்ணேன்னு மேபி நான் இதெல்லாம் திரும்பி பார்ப்பேன் தெரியுமா ஒரு நாள். நான் கண்டிப்பாக இந்த 250K எடுக்காமல் விட போகிறது கிடையாது. பிகாஸ் ஐ எம் அ கை ஹூ doesn't stop if he starts something. So I'll be super obsessed on it. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணுருவேன். ஆனால் அதை பண்ணதுக்கப்புறம் நான் இதை திரும்பி பார்த்தேன்னா அப்போ ஐ வில் நோ what kind of a person I was and இப்போ நான் எப்படி இருக்குன்றது வந்து எனக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போது நான் இந்த 250K பேஅவுட்ஸ் போனேன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த ஈவேலை பாஸ் பண்ணணும். இந்த ஈவேலை நான் ஒழுங்காக ரிஸ்க் மேனேஜ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஈவேலை பாஸ் பண்ணிவிட்டு கருமம் என்னோடய தலை வேறு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குது. ஸோ இந்த ஈவேலை நான் பாஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பே அவுட் எடுத்து அதுக்கப்புறம் நான் இன்னொரு அக்கௌண்ட் ஸ்டாக் பண்ணி அங்கேருந்து நான் அப்படி இப்படின்னு படன்னு ஏறி ஸ்கேல் பண்ணி போகணும். அப்போ தான் இதை நான் முடிக்க முடியும். அண்ட் ஐ டோன்ட் வாண்ட் டு ரஷ் த ப்ராசஸ் ஆஸ் வெல். ஸோ நான் இதை வந்து 1 step at a time தான் எடுக்க போகிறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ ஹவு மெனி வீக்ஸ் it is going to take and how many months it's going to take for me to complete this series. Maybe எனக்கு இங்கெல்லாம் தாடி முளைச்சிடும்னு நினைக்கிறேன் கைஸ் இந்த சீரீஸை முடிக்கிறதுக்குள்ளே. அவ்வளோ ஒரு மாதிரி ஆக்சுவலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பட் என்ன பண்ண முடியும். அண்ட் ஐ டோன்ட் ஈவன் வாண்ட் டு கம் அண்ட் பிரேக் டவுன் த ட்ரேட்ஸ் தட் ஐ டுக். ஏன்னா நானே இப்போ ஒரு 5 நாள் எடுத்துக்கிட்டாக்கா 3 நாள் நல்லா பண்ணேன், 1 நாள் மொத்தமாக அழிச்சிட்டேன். இப்போது திருப்பி ஃப்ரைடே கரெக்டாக பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் எதுக்கு லைக் am I qualified enough to come and break those trades down to you அப்படின்ட்டு எனக்கே ஒரு செல்ஃப் டவுட் வந்துடுது. இங்கே இருக்க முக்கால்வாசி I know it's going to create controversy, but still இங்கே இருக்க முக்கால்வாசி கோர்ஸ் போடுறான் தெரியுமா, அவனுங்களுக்கு அது கூட தெரியாது. பட் you should always compare yourself with someone who is 10 steps ahead of you or 500 steps ahead of you. அப்படி பார்க்குறப்ப எனக்கே நிறைய செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் தென் ட்ரேடிங் ரிலேட்டடாக செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அண்ட் கொஞ்சம் பேஷன்ஸ் நிறைய பேஷன்ஸ், கொஞ்சம் பீயிங் காம், இதெல்லாம் வந்து எனக்கு நிறைய தேவைப்படுது. ஸோ இதெல்லாம் நான் கற்றுக்கணும். இதெல்லாம் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இந்த சீரீஸ் ஒரு முடிவுக்கு வரும். அண்ட் அப்போ தான் நான் என்னோடய அடுத்த வேலை என்னன்னு என் வாழ்க்கையில் பார்க்கவே முடியும். ஸோ உங்களுக்கு இந்த ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஆன் டே டு டே பேசிஸ்னால் என்னோடய ட்விட்டர் AKA X, you can follow me there. I literally post all my trades on a day to day basis that I take. Caption போட்டு day 1 of road 2 அப்படின்னு நான் போடுறேன். You can follow me there, and if you are new here, consider subscribing. And இவ்வளோ எஃபர்ட்ஸ் தான் எடுத்து பண்ணுறதுனால hit that like button, and if you have any thoughts, please leave it on my comment section. நான் எல்லாத்தையுமே படிப்பேன். And yeah,
குட் லக் டு மீ ஃபார் மண்டே. எப்படி போகுதுன்னு பார்ப்போம். கரெக்டாக போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அண்ட் முக்கியமான இம்பார்ட்டண்டான அப்டேட் கைஸ், கம் ஜாயின் மை டிஸ்கார்ட். இட் இஸ் ஃப்ரீ. யூ கேன் ஜாயின் மை டிஸ்கார்ட் அண்ட் தென் யூ கேன் ஃபாலோ அலாங் ஆன் திஸ் அண்ட் யூ கேன் ஆல்சோ லேர்ன் மோர் அண்ட் நிறைய டிஸ்கவுண்ட்ஸ், கிவ்அவேஸ் இது எல்லாமே நடக்கும் நம்ம டிஸ்கார்டில். ஸோ கம் ஜாயின் இட் ஆஸ் வெல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.